சென்றலே மெல்ல பேச சீரியல்ல இளமதி தன்னோட ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நர்மதா அங்க வந்துடுறாங்க. இளமதி அழுவுறது நல்லாவே தெரியுது. "என்னாச்சு இளமதி? என்னாச்சு?" அப்படின்னு கேட்கிறப்ப, இளமதி ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி "நான் பரமன விரும்ப ஆரம்பிச்சுட்டேன்" அப்படின்னு சொன்ன உடனே நர்மதாவுக்கு பயங்கர ஹேப்பி. ஆனா, "எதுக்காக அழுவுற?" அப்படின்னு கேட்கிறப்ப, இந்த மாதிரி "பரமனுக்கு நிச்சயதார்த்தம் வைக்க போறாங்க" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன, இப்பவே வந்து "நீ பரமன்கிட்ட உன்னோட காதல சொல்லிடு" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா இளமதி முடியவே முடியாதுங்கிறாங்க. டக்குனு இளமதியோட ஃபோன வாங்கி நம்ம நர்மதாவே பரமனுக்கு ஃபோன போட்டுர்றாங்க. ஃபோன போட்டு "சொல்லு, சொல்லு" அப்படின்னு வற்புறுத்துறப்ப, பரமன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இளமதிக்கு தான் மேல காதல் வரல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, வேணும்னே இளமதிய வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே, "நம்ம புடவ எடுக்க போகணும் பிரியாவுக்காக" அப்படின்னு சொல்லி கடுப்பேத்துறாப்புல நம்ம பரமன். உடனே இளமதி தன்னோட காதல சொல்ல வந்துட்டு, சொல்லாமயே ஃபோன வச்சர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன, நர்மதா இன்னொரு ஐடியா குடுக்குறாங்க. "நீ ஃபோன்ல சொல்லனாலும் பரவால்ல, வாய்ஸ் மெசேஜ்னாச்சும் போட்டு விட்டுரு" அப்படின்னு சொன்ன உடனே, இளமதி காதல் விஷயத்த அப்படியே வாய்ஸா ரெக்கார்ட் பண்ணி பரமனுக்கு அனுப்பி வச்சர்றாங்க. அந்த நேரம் பார்த்து பரமன் ஃபோன சார்ஜ்ல போட்டு வீட்டுக்கு பின்னாடி போக, கலா அத எடுத்து பார்த்து கேட்டர்றாங்க. இப்ப கேட்டதுனால இளமதிக்கு ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பரமன் பார்த்த மாதிரியும், கேட்ட மாதிரியும் வந்துருச்சு. ஸோ, இதுக்கப்புறம் பரமன் என்ன சொல்ல போறானோ தெரியலையே! அப்படின்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இளமதி. ஸோ, இப்ப பரமன் வர்றதுக்குள்ள மெசேஜையும் இந்த கலா டெலீட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் வேணும்னே பரமன கூப்ட்டு, "நீ பிரியாவுக்கு புடவ எடுக்க போகணும்ல, என் கண்ணு முன்னாடியே இளமதிக்கு ஃபோன் பண்ணி புடவ கடைக்கு வர சொல்லு" அப்படின்னு சொல்றாப்புல. பரமனும் எதுவுமே தெரியாது இல்லையா? ஃபோன் பண்ணி இந்த மாதிரி "பிரியாவுக்கு புடவ எடுக்கணும் வந்துரு" அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாப்புல. அப்ப நம்ம மெசேஜையும் கேட்டிருக்கிறாப்புல, என்ன புடவ எடுக்க வர சொல்றாப்புலயே அப்படின்னு இளமதிக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது. நர்மதா கிட்ட சொல்லி அழ ஆரம்பிச்சுடுறாங்க. "பரமனுக்கு பிரியாவ தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அப்படியே விட்டுற வேண்டியது தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா நம்ம பரமன் இளமதிய கூட்டிட்டு போறதுக்கு வீட்டுக்கே வந்துடுறாப்புல. அப்கமிங்ல என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.